சேனல் ஃபைவ் நிஜங்களுக்கு வணக்கம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் வெற்றிவாக யார் சூட போகிறார் அப்படின்னு தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளும் ஒவ்வொரு தொகுதியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சென்னையில் விருகம்பாக்கம் தொகுதியை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். விருகையின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் திமுகவை சேர்ந்த பிரபாகரன் ராஜா அவர்கள். இவர் யாரு அப்படின்னா ஒரு முக்கியமான பிரபலம் விக்ரமராஜாவுடைய மகன் தான் இவர். இவர் அந்த அப்பாவின் ஒரு பிரபலத்தையும் அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி 2021 வெற்றி பெற்றார் அப்படின்னு ஒரு செய்தியும் ஒரு கருத்தும் கூட இருக்குது. அவரை எதிர்த்து அந்த தொகுதியில் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த விருகை VN ரவி அவர்கள் தான். இவர் 2016 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2021 எந்த லீடிங்ல தோக்குறார் அப்படின்னா ஒரு 19,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறார். VN ரவி அவர்கள் விருகையை சேர்ந்தவர் தான். தொகுதியின் பெயரையே தன்னுடைய ஒரு அடைமொழியாக வைத்திருக்கக்கூடிய நபர். இவர் இதுக்கு முன்னாடி 2011 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தேமுதிக அதிமுக கூட்டணி தேமுதிகவில் பார்த்தசாரதி அப்படின்றவர் நின்று வெற்றி அடைகிறார். அதற்கு ஒரு முக்கியமாக காரணமாக இவர் பார்க்கப்படுகிறார் VN ரவி அவர்கள். 2016 இவரே போட்டியிடுகிறார், வெற்றியும் பெறுகிறார். அம்மாவின் குட் புக்ஸ்ல இவருக்கு ஒரு முக்கியமான இடம் இருந்தது இந்த விருகை VN ரவி அவர்களுக்கு. இந்த 2021 காலகட்டத்தில் அம்மா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் அந்த தொகுதியில் VN ரவி அவர்களை சாய்ப்பதற்கு கண்டிப்பாக யாராலும் முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாரு. அம்மாவின் அந்த இழப்பிற்கு பிறகு பல்வேறு விதங்களாக கட்சியில் பிளவுகள் ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் தான் ஒரு வீக் ஆயிடுச்சு VN ரவி அவர்களுக்கு. அதனால தான் 10வதுக்கு எதிர்த்து போட்டியிட்ட நபர் விக்ரமராஜா அப்படின்ற ஒரு பிரபலத்துடைய மகன் பிரபாகர் ராஜா அவர்கள் 74,000 வாக்குகள் பெற்றாரு திமுக வேட்பாளர். இவர் 55,900 வாக்குகள் பெறார். ஒரு 19,000 ஓட்டு லீடிங்ல வெற்றி வாய்ப்பை இழக்கிறார் VN ரவி அவர்கள். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில விருகம்பாக்கத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முன்னாடி வில்லிவாக்கத்திலையும் ஆலந்தூர் இந்த இரண்டிலிருந்து தான் வார்டு எண்களை இந்த தொகுதிக்குள்ள ஒரு எண்ணாக கொண்டு வந்து ஒரு தொகுதியாக உருவாக்குறாங்க. வில்லிவாக்கத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 65 மற்றும் 128 இந்த வார்டு எண்களை தொகுதிகளை கொண்டு வர்றாங்க. அதே போல ஆலந்தூர்ல இருந்து 129, 130, 131 இந்த வார்டு எண்ணெல்லாம் இந்த தொகுதிகளை கொண்டு வராங்க. இதையெல்லாம் சேர்த்து தான் இந்த விருகம்பாக்கம் தொகுதின்றது அமையப்பட்டிருக்கிறது. இந்த விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் 2026 வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படின்னா எல்லாருமே கேட்கக்கூடியது அதிகமான ஓட்டு லீடிங்ல ஜெயிச்சிருக்காரு பிரபாகர் ராஜா திமுக அவர்கள். இனிமே அவரும் மீண்டும் அவர் தானே வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. அதுதான் கிடையாது. 2026 மிகவும் கடுமையான போட்டி நடக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் விருகம்பாக்கமும் ஒன்று. ஏன்னா 2016 சட்டமன்ற உறுப்பினராக இருந்த VN ரவி தான் அந்த சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை போட்டியிட போகிறார். ரொம்ப பலம் பொருந்தி இருக்காரு முன்ன காட்டிலும் இப்போ. ஏன்னா இந்த ஒரு 4.5 ஆண்டு காலமா பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இவருடைய செயல்பாடு அந்த தொகுதியில் பிரமாதமா இருக்கு. ஏன்னா எங்கெங்க திமுக கோட்டை விடுதோ அதை ஃபுல்லா கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி இவர் அந்த இடத்துக்கு போயிடுறாரு. காரணம் சொந்த தொகுதியை சேர்ந்தவர். நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே விருகை அப்படின்ற பேர் தன் பெயரோடவே இணைத்து கொண்டவர். இவருடைய அந்த தொகுதியில எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு இவருக்கு நல்லா தெரியும். திமுக எங்கெங்க கோட்டை விட்டுச்சோ அந்த இடத்துல ஃபுல்லா VN ரவி அவர்கள் தனக்கான ஒரு செல்வாக்கை பயன்படுத்தி என்னத்தவே செஞ்சு கொடுத்துட்டாரு. இப்போ அவர் எம்எல்ஏவா இல்லாட்டியும் கூட. ஏன்னா இவர் முன்னாடி எம்எல்ஏவா இருக்கும்போது அந்த ஒரு மின் தகன இடம் இருக்கும் பார்த்தீங்களா, பிணங்களை இருக்கக்கூடிய இடம், அங்கே இவர் அந்த குளிர்சாதன பெட்டிகள்லாம் கொண்டு போய் அடுக்கி வச்சிருந்திருக்காரு. அதாவது எல்லாருக்குமே விற்பனைக்கு போகும். அதே நேரத்தில் காசு இல்லாத மக்கள் அந்த தொகுதி மக்களுக்கு அது இலவசமாகவும் கொடுத்துருக்காரு. இவங்க திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா அங்கிருந்த குளிர்சாதன பெட்டிகள்லாம் வெளியே தூக்கி போட்டாங்க. இப்போ அவர் வெளியே ஒரு வீட்டு பக்கத்தில் தான் எல்லாம் கொண்டு வச்சிருக்காரு போல. ஸோ மக்களுக்கு நன்மை நடக்கணும், அந்த தொகுதி மக்கள் காசு இல்லாட்டியும் பரவாயில்ல, அந்த ஏழை எளிய மக்களுக்கு அதை கொடுத்து உதவி இருக்காரு. இவர் எம்எல்ஏவா இருக்கும்போது எம்எல்ஏவாக இல்லாத அந்த தருணத்தை அதை வெளியே தூக்கி போட்டாங்க. அதை வேற எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்காரு, வீட்டுக்காருக்கு மேலே கூட வச்சிருக்காரு போல. அப்படி இருந்தும் ஏழை எளிய மக்களுக்கு அதை பயன்படும் வகையில் அவர் கொண்டு போய் உதவி பண்றாரு எல்லாருக்குமே. ஸோ திமுக எங்கெங்க கோட்டை விட்டுன்னு சொன்னா பார்த்தீங்கன்னா இதுலையும் கோட்டை விட்டுருக்கு திமுக. இந்த மாதிரி சாலைகள், ஒரு பக்கம் குடிநீர், குறிப்பா விருகம்பாக்கத்தில் மழை பெஞ்சா தண்ணீர் தேங்குதல், இந்த சாக்கடை அதாவது வடிகால் நீர் போகுது பார்த்தீங்களா, அந்த இது எல்லாத்தையுமே திமுக கோட்டை விட்ட இடங்களை எல்லாம் விருகை ரவி அவர்கள் ஒரு எம்எல்ஏ கூட இல்லாம இறங்கி வேலைகளை பார்த்திருக்கிறார். இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஆரம்பத்திலே சொன்னது. நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க திமுக தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு விருகம்பாக்கத்துல. வாய்ப்பே கிடையாது. சமபலம் இந்த முறை. VN ரவியை எதிர்த்து பிரபாகர் ராஜா அவர்கள் 2021 போட்டிட்ட மாதிரி ரொம்ப எளிதாகலாம் வெல்ல முடியாது. ரொம்ப கடுமையான போட்டி இருக்குது இந்த முறை. அவர் நினைப்பாரு 2021 மக்கள் நீதி மய்யம் கட்சியில ஸ்நேகன் போட்டியிடுறாரு, அதுல 16,000 வாக்குகள் பெற்றாரு. ஸோ இந்த மாதிரி அவர் எங்களோட கூட்டணி வராரு, அப்போ அந்த ஓட்டு எங்களுக்கு தானே வரும் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய குற்றம். 2021 உங்களை எதிர்த்து மக்கள் நீதி மய்யம் கட்சியில் 16,000 வாக்குகள் பெற்றாங்க. அதே 2024 எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே ஹிஸ்டரியே வேற மாறுது. திமுக சுமதி, அதாவது தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள், எம்பி அவர்கள்,
இவங்க அந்த விருகம்பாக்கம் தொகுதியில வாங்கிய வாக்குகள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 69,000 சில்லரை வாங்கியிருக்காங்க. அதுவே அதிமுக ஜெயவர்தன் அவர்கள் வாங்கியது 22,000 சில்லரை. தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவில் அவங்க வாங்கின வாக்கு 43,000 சில்லரை. இதை ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 66,000 சில்லரை வருது ஓட்டு அதிமுக பாஜக. இப்ப ரெண்டும் கூட்டணியில இருக்குது. இவங்க தமிழிசை தங்கபாண்டியன் மட்டும் திமுக அந்த கூட்டணி எல்லாரும் சேர்ந்து வாங்கின வாக்கு எவ்வளவு? 69,000 தான். இந்த அதிமுக பாஜக 2 ஓட்டுகளையும் சேர்த்தா 66,000 வருது. வெறும் 3,000 ஓட்டு லீடிங்ல தான் அந்த தொகுதியில ஓட்டு திமுகவுக்கு போயிருக்கு. இப்ப எப்படி சொல்ல முடியும் உங்களால திமுக மீண்டும் வெற்றி பெறும்னு? 3,000 ஓட்டு லீடிங்ல தான் இருக்கு. எப்படி 2021 தேர்தலில் 19,000 ஓட்டு லீடிங்ல இருந்த அந்த கட்சி இப்போ 3,000 ஓட்டு லீடிங் வந்துருச்சு. நீங்க கேட்கலாம் எம்பி தேர்தல் தானப்பா அப்படின்னு. எம்பி தேர்தல் நான் குறிப்பா விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியை மட்டும் தான் சொல்றேன். அந்த தொகுதியில் வந்த ஓட்டுகள் மட்டும் சொல்றேன். இப்ப 2026 விஜயன்றவர் புதுசா வர்றாரு. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி சாலிடா எல்லா தொகுதியிலையும் 10,000 ஓட்டுகளுக்கு குறையாம அறுவடை பண்றாங்க. இதெல்லாம் வச்சுதான் சொல்றேன், சமபலம் இருந்தாலும் சற்று அதிமுக VN ரவி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்புன்றது பிரகாசமாக தான் இருக்கு. காரணம், ஒரு ஆளும் கட்சி சேர்ந்த எம்எல்ஏ தொகுதியில் இருக்காருன்னா அவருக்கான அந்த ஒரு எதிர்ப்பு வாக்கு அப்படின்றது சாலிடா எல்லா தொகுதியிலுமே 5% சாலிடா இருக்கும். ஏன்னா நீங்க எல்லா பூத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 230-240 பூத் இருக்கும் ஒரு சட்டமன்ற தொகுதியிலையும். எல்லாத்தையும் நீங்க நல்லது பண்ணிருக்க முடியும்னா வாய்ப்பே கிடையாது. பாதிக்கு பாதி தான் நடக்கும். அந்த பாதியில கால்வாசி எடுத்தீங்கன்னா அதுதான் எதிர்ப்பு வாக்கு. ஸோ இப்போ ஆளும் கட்சியின் எம்எல்ஏவாக பிரபாகர் ராஜா இருக்கக்கூடிய இந்த விருகம்பாக்கம் தொகுதியில் அவருக்கான எதிர்ப்பு வாக்கு 5-10%, இவருக்கு 8-10% வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அந்த ஓட்டு எல்லாமே கொஞ்சம் விஜய்க்கும் கொஞ்சம் நாம் தமிழர் கட்சிக்கும் போக பேலன்ஸ் எல்லாமே அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருது. இப்ப இந்த 3,000 ஓட்டு தான் லீடிங்ல இருக்கு திமுகவுக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலின் அடிப்படையில். இந்த 3,000 ஓட்டுல விஜய்க்கு எவ்வளவு போகுது, நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளவு போகுது, அதெல்லாம் நான் கணக்கிட்டு பார்த்ததுல அதனாலதான் சொல்றேன் அதிமுக விருகை VN ரவி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு சற்று பிரகாசமாக இருக்கிறது. இன்னும் 6 மாத காலம் இருக்கு. அவருடைய பணிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா ஜெயிச்சவனோட தோத்தவனுக்கு பலம் அதிகம், அவனுடைய வேகம் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவருடைய அந்த ஒரு ஈட்டி எறிஞ்சோம்னா தோல்வி அடைஞ்சவனுக்கு அந்த வேகம் கூட இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வேகம் நம்ம தோத்துட்டோம் அப்படின்ற வெறி இருக்கும். இந்த 4.5 வருஷம் அவர் அந்த வெறியில இருக்காரு. தோத்துட்டோம் அப்படின்னு இந்த முறை வெற்றியை பிடிச்சாங்கன்னு பத்தாததுக்கு சிம்பத்தி ஓட்டு இருக்கு. போன முறை தோத்துட்டோம் அப்படின்ற அடிப்படையில் அவர் நல்ல ஒரு பணம் செஞ்சிருக்காருப்பா, அவர் தோத்துட்டாரே போன முறை, இந்த முறை அவர் வெற்றி பெற வைக்கணும் சிம்பத்தி ஓட்டு. அது 3-4% ஓட்டு விருகை VN ரவி அவர்களுக்கு வருது விருகம்பாக்கம் தொகுதியில. இப்ப சொல்லுங்க 2026 திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கா? விருகம்பாக்கம் தொகுதியில விருகை VN ரவி அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு தான் நான் சொல்லக்கூடிய அடுத்தடுத்த குறிப்பா முக்கியமான பாயிண்ட்களில் வெற்றி வாய்ப்பு ஏறிக்கிட்டே போகுது. அதிமுக பாஜக 2024 2 ஓட்டுகளையும் நாடாளுமன்ற தேர்தலின் வாக்குகளை கூட்டி பார்த்தால் 66,000. தமிழிசை தங்கபாண்டியன் தனியாக வாங்கியது 69,000. அவங்க கூட்டணி கட்சியெல்லாம் சேர்த்து 3,000 ஓட்டு தான் லீடிங். இந்த மக்கள் நீதி மையம் கட்சி 2021 16,000 ஓட்டு வாங்குச்சுல, அந்த 16,000 ஓட்டு இங்க உடஞ்சிருச்சு. இப்ப உடஞ்சு 3,000 ஓட்டுக்கு அப்படியே லீடிங்ல இருக்கு திமுக. இன்னொன்று நாம் தமிழர் கட்சி 10,000 ஓட்டுகள் வாங்கியிருந்தது 2024 நாடாளுமன்ற தேர்தலில். இப்ப அந்த தேர்தலில் இருந்து நாம் தமிழர் கட்சிக்கு சரியாக ஒரு 4,000 வாக்குகள் பிரியுது. அதாவது அந்த வாக்குகள் பிரிஞ்சு விஜய் அதிமுக பாஜக கூட்டணி இப்படி மற்ற கட்சிகளுக்கு போகுது. நாம் தமிழர் கட்சியில இருந்து போறது எவ்வளவு? 4,000 ஓட்டு. 10,000 ஓட்டுலாம் 4,000 ஓட்டு வெளியே போகுது. 6,000 ஓட்டு தான். அதோட எகைன் ஒரு 6,000 வாக்குகளை சேர்த்துக்கோங்க. புதிதாக 6,000, அதாவது 4,000 ஓட்டு வெளில போகுது நாம் தமிழர் கட்சியில இருந்து. புதிதாக 6,000 ஓட்டுகள் உள்ள வருது. ஏன்னா சில மாற்றங்கள் நிறைய சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சியில செஞ்சிருக்காரு. அந்த அடிப்படையில ஒரு 4,000 பேர் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு நாம் தமிழர் கட்சியில. ஆனால் 6,000 நபர்கள் உள்ளே வர்றாங்க அந்த புதிய மாற்றத்தின் காரணமாக. சோ 6+6 மொத்தம் 12,000 வாக்குகள் நாம் தமிழர் கட்சி பெறுகிறது. இந்த 4,000 வாக்குகள் வெளியே போச்சு பாத்தீங்களா, அது திமுகவுக்கு மட்டும் போக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்த எல்லாருமே திமுக ஒரு எதிர்ப்பு முகமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய எதிர்ப்பா பாக்குறாங்க. இங்க நீங்க நினைப்பீங்க பாஜக எதிர்ப்பார்கள். ஆனால் அதிமுக என்ற ஒரு கட்சி இருக்கு. ஒரு தமிழனை அடையாளமாகத்தான் சீமான் எப்போது பேசுவார், தமிழன் ஆட்சி செய்யணும், தமிழ்நாட்டை ஆளணும்னு. அந்த அடிப்படையில் ஒரு தமிழன் இப்போது முதலமைச்சர் வேட்பாளராக அதிமுகவில் இருக்காரு. அப்போ அவங்க பாஜகவை பெரிதும் பார்க்காமல் அதிமுக நான் ஒரு தமிழர் அப்படின்ற அடிப்படையில் அந்த கூட்டணிக்கு கொஞ்சம் போக வாய்ப்பு இருக்கு, விஜய்க்கு கொஞ்சம் போக வாய்ப்பு இருக்கு. சோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வாக்குகள் திமுகவுக்கு போக வாய்ப்பு கிடையாது. இது அதிமுக இந்த விருகம்பாக்கத்தில் VN ரவிக்கு ஒரு சாதகம். இன்னொன்னு, திமுகவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5,000 வாக்குகள், குறிப்பா திமுக VCK இந்த விருகம்பாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 5,000 வாக்குகள் அப்படியே வெளியே வருது. VCKவையும் திமுகவையும் சேர்த்து சொல்றேன். இந்த 5,000 வாக்கு, இந்த 5,000 வாக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி பேஸ், அதாவது பட்டியலின மக்கள், ஷெட்யூல் காஸ்ட், அந்த மக்கள் ஒரு
5000 பேர் இந்த விசிகா திமுக அதுல இருந்து குறிப்பிடப்பட்ட ஒரு எண்கள் அப்படியே வெளில வர்றாங்க. வெளியில வந்து சரியாக ஒரு அதுல ஒரு 10% 15% வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போகுது, ஒரு 20-20% வந்து விஜய்க்கு போகுது, பாக்கி எல்லாமே அப்படியே அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகுது. மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை அங்க மாறுது விருகம்பாக்கம் தொகுதியில. சோ அதன் அடிப்படையில் வி.என். ரவி அவர்களுக்கு சற்று வெற்றி பிரகாசம் அதிகரிக்கிறது. சோ இந்த அடிப்படைகள் எல்லாம் பார்க்கும்போது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 3000 ஓட்டு லீடிங்ல இந்த விருகம்பாக்கம் தொகுதியில தமிழிசை தங்கபாண்டியன் வெற்றி பெற்றார். 2026க்கு எப்படி பார்த்தாலும் 7000 அல்லது 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் வி.என். ரவி அவர்கள் வெற்றி பெறுவதற்கு இப்போது கால சூழ்நிலை இருக்கிறது. 2026 சொல்லல, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் 7000 8000 ஓட்டு லீடிங்கு இப்பவே ஸ்டார்ட் ஆயிருச்சு அவருக்கான அந்த வாக்குகள் வருவதற்கு. அதை வி.என். ரவி அவர்கள் சரியாக அறுவடை செய்வாரா அப்படின்றது அவர் கையில இருக்குது. இப்போ நீங்க கேட்பீங்க, பிரபாகர் ராஜா அப்படி விட்டுற மாட்டார்ல, இப்போது ஒரு ஆளும் கட்சியின் எம்எல்ஏவா இருக்காங்க, இறங்கி வேலை பார்க்கலாம். அதாவது முன்னாடி தேர்தல் காலங்களில் தான் மக்கள் அந்த நேரத்தை செய்யும் போது ஏற்றுக்குவாங்க. இப்போ உள்ள மக்கள்லாம் அங்கே குறிப்பாக விருகம்பாக்கம் தொகுதியில் படித்த இளைஞர்கள் கூட வேலைவாய்ப்பு இல்லாமல் இந்த 4.5 ஆண்டு காலம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை முக்கிய அடிப்படையாக கொண்டு அவங்க அந்த நேரத்தை செஞ்சால் ஏற்றுக்க மாட்டாங்க, முன்னாடியே செஞ்சிருக்கணும். ஸோ இந்த முறை பிரபாகர் ராஜா அவர்கள் என்ன தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தினாலும் வெற்றி வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப கடுமையாக தான் இருக்கும் அவருக்கு. அவர் சத்தியமாக மிகப்பெரிய ஒரு போட்டிக்கு, மிகப்பெரிய கடுமையான சூழலுக்கு இப்போது உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் வி.என். ரவி அவர்களை போல இவரை எளிமையாக சந்திக்க முடியும் அப்படின்னா ஒரு கேள்விக்குறி இருக்குது விருகம்பாக்கம் தொகுதியில். கேட்டீங்க அப்படின்னா நீங்க கோயம்பேடு பக்கம் விசாரிச்சிங்க, ஒரு நீங்க ஜென்ரலா மக்கள் கிட்ட பேசுனீங்களா, ஏன்னா கோயம்பேடு இந்த தொகுதிக்கு கீழே தான் வருது, அங்கே நீங்க விசாரிச்சீங்கனாலே புரியும் யாரை எளிமையாக அணுக முடியும் அப்படின்னு. வி.என். ரவி அவர்கள் அதுல முதலிடத்தில் இருக்கிறாரு, எளிதாக அணுக முடியும். நம்ம அந்த தொகுதியில் வேலை பார்க்கணுமா பார்க்கலையான்றதை தாண்டி முக்கியமான குவாலிஃபிகேஷன் வேட்பாளர்களுக்கு ஈஸியா அணுகணும், ரொம்ப எளிமையா அவங்க கிட்ட தொடர்பு கொள்ளணும் மக்கள் கிட்ட. அதுல வி.என். ரவி அவர்கள் முதலிடத்துல இருக்காரு. பிரபாகர் ராஜா அவர்கள் அதுல 2ஆம் இடத்திற்கு போய்விட்டார். இங்கேயே வெற்றியின் முதற் புள்ளி வி.என். ரவி அவர்களுக்கு செல்கிறது. கடந்த ஒரு 6 மாத காலமாகவே வி.என். ரவி அவர்கள் இந்த ஒட்டுமொத்தமாக விருகம்பாக்கம் தொகுதிக்குள் சுழன்ற ஆரம்பித்து விட்டார், தன்னுடைய அரசியல் சுழற்சி பயணத்தை தொடங்கி விட்டார். இந்த சாலிகிராமம் ஒரு பக்கம், வடபழனிலேருந்து அந்த பக்கம் சாலிகிராமம், இந்த பக்கம் கே.கே. நகர், அரும்பாக்கம், எம்ஜிஆர் நகர், இந்த 4 இடங்களையும் குறிப்பாக எம்ஜிஆர் நகருக்கு எப்படி வாக்குகள், யாருடைய வாக்குகள் அதிகமாக இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அது முழுவதுமாக வி.என். ரவி அவர்களுக்கு வருகிறது, அதுல இருந்து மாற்றம் கிடையாது. இப்போ இந்த அரும்பாக்கத்தை தான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு வி.என். ரவி அவர்கள். சாலிகிராமம் கே.கே. நகரும் ஓரளவிற்கு மிதமான அளவுக்கு ஈக்குவல் பர்சன்டேஜ்ல ரவி அவர்களுக்கு வந்துட்டு பிரபாகர் ராஜா அவர்களுக்கும் வருது. அரும்பாக்கத்தை யார் ஃபோக்கஸ் பண்ண போறாங்க? ஏன்னா அரும்பாக்கத்தை முழுவதுமாக பிரபாகர் ராஜா அவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டால் வெற்றி கொஞ்சம் கடினம் தான். அங்க வி.என். ரவி அவர்கள் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும். நான் சொன்னது போல எப்படி பார்த்தாலும் 5,000 5000 7,000 வாக்குகள் இப்போ லீடிங்ல இருக்காரு வி.என். ரவி. இன்னைக்கு தேர்தல் வச்சீங்கன்னா விருகம்பாக்கம் தொகுதிக்குள்ள 5000 7,000 வாக்குகள் லீடிங்ல வர முடியும். எப்படி நீங்க ஆளுங்கட்சி எம்எல்ஏ பிரபாகர் ராஜா விட்டு இப்படி சொல்ல முடியும், அவரை காண்டி வந்துருவாரா அப்படின்னா வர்றதற்கான சாத்தியக்கூறு இன்னைக்கு அந்த களத்துல இருக்குது. நான் சொன்னது போல கோயம்பேடு இருக்கிறது, விருகம்பாக்கம் காய்கறி மார்க்கெட், இதெல்லாம் நீங்க முடிஞ்ச வரைக்கும் விருகை வி.என். ரவி அவர்கள் நல்லா கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. முக்கியமான கோயில்கள் ஒரு 6-8 முக்கியமான கோயில்கள் இந்த தொகுதிக்குள்ள இருக்குது. அந்த தொகுதிக்குட்பட்ட அந்த கோயில்களை ரவி அவர்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கோயில் சார்ந்தவர்கள், இந்த கோயிலை வணங்கக்கூடியவர்கள், அந்த தொகுதி மக்களை யார் யாருன்னு தனித்தனியா ரிப்போர்ட் எடுத்து அவங்க கிட்ட தன்னுடைய அந்த வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒன்று, அதே போல மசூதிகள், தேவாலயங்கள் இருக்கு, அதுவும் ஃபோக்கஸ் பண்ணப்படுது. ஏன்னா சிறுபான்மையினர் வாக்கு போன முறை கை கொடுக்கல வி.என். ரவி அவர்களுக்கு, பிரபாகர் ராஜா அவர்களுக்கு நல்லா கை கொடுத்துருச்சு. ஏன்னா சென்னையில குறிப்பா ஷெட்யூல்ட் காஸ்ட் ஓட்ஸ், இன்னொரு பக்கம் முஸ்லீம் ஓட்ஸ், இந்த 2 ஓட்டும் பிரபாகர் ராஜா அவர்களுக்கு கை கொடுத்தது. ஆனால் இந்த முறை சாத்தியமே கிடையாது. இந்த 2 பேர் தான் இந்த முறை வி.என். ரவி அவர்களை வெற்றி பெற செய்ய போவது. பிரபாகர் ராஜா அவர்களுக்கு மிகப்பெரிய நெகட்டிவா இருக்க போறது இந்த முறை. ஷெட்யூல்ட் காஸ்ட் ஓட்டு, முஸ்லீம் ஓட்டு தான் மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமா இருக்க போகுது. அவங்க எல்லாமே இந்த முறை வி.என். ரவி பக்கம் திரும்புகிறார்கள். இன்றைக்கு கால சூழ்நிலை 2026 தேர்தலுக்கு சொல்லல, இன்றைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி முடிவுகள் இன்னைக்கு என்ன சூழ்நிலை இருக்கோ அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றையிலிருந்து இன்னும் 4-5 மாத காலங்கள் வெற்றிக்காக யார் யார் போராட போறாங்க, விருகம்பாக்கம் தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்க போகுது, இன்றிலிருந்தே பார்க்கலாம். நான் தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதியும் நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். பார்க்கலாம் அடுத்து 2026க்கான விருகம்பாக்கம் எம்எல்ஏ யார் என்பதை. நன்றி.